வணக்கம். இப்பொழுது இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது காளமேக புலவர் எழுதின தனிப்பாடலில் 29வது பாடல். நமக்கு நன்றாக தெரியும், காளமேக புலவர் நாகப்பட்டினத்திற்கு அருகே உள்ள திருமலைராயன்பட்டினம் என்கின்ற ஊரை ஆண்ட அரசரிடம் பாடி பரிசு பெறச் செல்கிறார். அங்கே 64 தண்டிகை புலவர்கள் அங்கே இருப்பார்கள். அவர்கள் அரசனிடம் எந்த ஒரு கவிஞன் வந்தாலும் அவர்களை அவமானப்படுத்தி வெளியே அனுப்புவதுதான் அவர்களுடைய வேலை. காளமேகத்தையும் அவர்கள் அவமானப்படுத்த முயற்சித்தார்கள். ஆனால் காளமேகத்தை அவ்வாறு இழிவுபடுத்த இயலவில்லை. ஆகையால் அரசர் காளமேகத்தினுடைய கவித்திறனை சோதிப்பதற்காக ஒரு நாளை குறித்து அந்த நாளிலே கவிஞர் காளமேகம் யார் என்ன சொல்லுகிறாரோ என்ன கேட்கிறாரோ அதை அந்த கருத்தின் அடிப்படையில் பாடல் இயற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளை குறிக்கிறார். அந்த நாளிலே அது பொது இடத்திலே நடக்கிறது. இந்த 64 தணிகை புலவர்கள் பிளஸ் பொதுமக்கள் இவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்குறாங்க, இதை பற்றி பாடுங்க, இதை பற்றி பாடுங்க அப்படின்னு. ஒருத்தர் ரொம்ப விசித்திரமாக செருப்புன்னு ஆரம்பிக்கணும், விளக்கமாறணும் முடியணும், ஒரு பாட்டு பாடு அப்படின்னாங்க. இன்னொருத்தர் இப்படி சொன்னார், ஈ ஏற மலை குலுங்கும் அப்படின்னு. இந்த கருத்தின் அடிப்படையில் ஈ ஏற மலை குலுங்கும் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு பாடல் இயற்ற வேண்டும். ஆனால் அந்த கருத்து நல்லா செறிவான கருத்துடைய ஒரு பாடலை நீங்க பாடிடணும். ஆனா ஈ ஏற மலை குலுங்கம் அப்படின்னு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். உடனே காளமேகம் சிரித்து கொண்டே உடனடியாக பாடுகிறார். இவர் ஆசு கவி, என்ன சொன்னீங்கன்னாலும் அப்படியே பாடுவார். அதனால இவர் ஒரு கவிதையை, இந்த கவிதையை பாடுகிறார். வாரணங்கள் 8ம் மகமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவாள் நாரணனை பண்வாய் இடைச்சி பருமத்தினால் அடித்த புன்வாயில் ஈ மொய்த்த போது என்று அவர் பாடுகிறார். இப்போ இதை நீங்க இதுல இருந்து நாம முன்னாடி பார்ப்போம். நாரணன் என்றால் நாராயணன். நாராயணன் சிறு வயதிலே ஆயர்பாடியில் கண்ணனாக அவதரித்த போது அந்த கட்டத்தை எடுத்துக்கிறார். ஆயர்பாடியில் நாராயணன் திருமால் கண்ணனாக ஆயர்பாடியில் அவதரிக்கிறார். அப்ப பாலகன் மிக சிறுவனாக இருக்கிறார். அந்த சிறுவன் ஆயர்பாடியில பயங்கரமான குறும்பு செய்வார். அது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அவர் ரொம்ப குறும்பு பண்றாரு அப்படின்னு சொல்லி உரல்ல அவரை கட்டி வச்சிருவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா 2 மரங்களுக்கு இடையில் போவார். போன உடனே இந்த உரலையும் இழுத்துக்கிட்டே போயிடுவார். சின்ன குழந்தை தான், உரலையும் இழுத்துக்கிட்டே போவார். அந்த உரலானது அந்த மரத்தை 2ஆக பிளந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கதைகள் ஆயர்பாடியில் கண்ணன் இருக்கும்போது அவன் நிகழ்த்திய லீலைகளை பற்றி நிறைய கதைகள் உண்டு. அதான் சொல்ல, நாரணனை ஆயர்பாடியிலே அவதரித்த கண்ணன் பாலகனாக இருந்த போது பண்வாய் இடைச்சி. பண் என்றால் ஒரு இனிமையான பாடலை பாடுகின்ற குரலினை உடைய, அந்த வாயினை உடைய இடைச்சி. இடைச்சி என்றால் இடையர்கள், இடையர்களுடைய மனைவி இடைச்சி. அங்க இருக்கக்கூடிய இடையர்களின் மனைவியாக இடைச்சி. அவ எப்படிப்பட்டவ? பண்வாய், மிக இனிமையான குரலை உடைய வாய் அவளுக்கு. அவள் பரு மத்தினால், பரு என்றால் பருமனான நல்ல முரட்டு மத்து. நம்ம மாதிரி கொஞ்சோண்டு பால் வச்சுக்கிட்டு கடைகிறதில்ல, அவங்க பெரிய பானை நிறைய தயிரை வச்சுக்கிட்டு கடைவாங்க. அப்போ அதை கடையணும்னா எவ்வளவு பெரிய மத்து இருக்கும். அந்த மாதிரி பரு மத்தினால் அடித்த நம்மால் குறும்பு செஞ்சிடறாரு. குறும்பு செஞ்ச உடனே அந்த பண்வாய் இடைச்சி அந்த பருமனான மத்தினை எடுத்து கண்ணனினுடைய அப்படி வாயில அடிச்சிடறாங்க.
பருமத்தினால் அடித்த புண் வாயில். அவங்க அடிச்ச உடனே அவருடைய வாயில புண் வந்துருச்சு. புண் வந்த உடனே அந்த புண்ணை ஈக்கள் மொய்க்கின்றன. இப்ப நமக்கு இங்க புண் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப இந்த இடத்துல ஈ வந்து மொச்சிக்கிட்டே இருக்கும், தட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது மாதிரி அந்த ஈ மொய்த்த போது அந்த சமயத்தில் நாரணனை பண்வாய் இடைச்சி பருமத்தினால் அடித்த புண் வாயில் ஈ மொய்த்த போது என்ன நடக்குது? வாரணங்கள் எட்டும். அஷ்ட திக் கஜங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கஜம் என்றால் யானை, அஷ்ட என்றால் 8. அப்போ 8 வாரணங்கள், வாரணங்களா யானை, யானைகள் 8ம் மக மேரு, மகா மேருமலை, மிக பெரிய அந்த மேருமலை, 8 யானைகள், மகா மேருவும் கடலும், மேருமலையும் கடலும் 8 யானைகளும் தாரணியும், தாரணினா இந்த பூமி, இந்த புவி, இந்த உலகம், தாரணியும் எல்லாம், இந்த எல்லாமே, இந்த பூமி உட்பட எல்லாம், உலகத்தில் இருக்கிற எல்லாம். முதல்ல பெருசு பெருசா சொல்லிட்டார். 8 யானைகள், மகா மேரு, மிகப்பெரிய மேருமலை, கடல், தாரணி, இந்த உலகம் எல்லாமே சலித்தனவால். சலித்தன என்றால் அசைதல் அப்படின்னு அர்த்தம். நாம ஒரு பொருளை வந்து சல்லடையில போட்டு சலிக்கும் போது என்ன செய்வாங்க? இப்படி அசைப்பாங்க இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு பொருளை போட்டு இப்படி சலிக்கிறது அப்படின்னா இப்படி அசைக்கிறது. ஸோ அந்த சலித்தன என்றால் அசைக்கிறது. இந்த இடத்தில் ஆள் சலித்தன, அதான் கரெக்ட். சலித்தனவால் என்றால் இந்த ஆள் என்பது ஒரு அசைச்சொல், அதுக்கு ஒரு பெரிய மீனிங் இல்லை. அப்போ சலித்தன, இந்த உலகமே ஆடுச்சு. இப்ப பாருங்க, ஈ ஏற மலை குலுங்கும். மலை என்னடா? இந்த கடல், உலகம் எல்லாமே குலுங்கிடுச்சு என்ற கருத்தினை வைத்து மிகவும் சிறப்பான ஒரு பாடலை இங்கே காளமேக புலவர் பாடியிருக்கிறார். நன்றி.